ஹாய் கைஸ் ஐபிஎல் 52வது மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸும் ஆர்சிபியும் ஆட போறாங்க. ஸோ சின்னசாமி ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ கான்டெஸ்ட் கொஞ்சம் அட்வான்ஸா ஜாயின் பண்றத நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா மழை பெஞ்சுட்டு இருக்கு. ஸோ ஓவர்ஸ் ரெடியூஸ் ஆகலாம், ரெயின் இன்டரப்ஷன் இருக்கலாம். ஸோ அதனால டாஸ் போட்டதுக்கப்புறம் மேட்ச் எப்படி இருக்கு, மழை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுடைய கான்டெஸ்ட்டை ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த மேட்சோட அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஒவ்வொரு மேட்ச்க்கான ஸ்மால் லீக் டீம் வந்து ரெகுலரா குடுத்துட்டு இருக்கோம். வேணும் அப்படிங்கிறவங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்ல இதுவரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல வெறும் ஒரு பிளேயர் எடுத்து டியோ ஆப்ஷன் மூலியமா உங்களால வின் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் அண்ட் ரெஃபர் கோட் ரெண்டுமே குடுக்குறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா, ரெஃபர் கோட குடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு போனஸும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரியல் கேஷும் கிடைக்கும். அந்த கேஷ் அமௌண்ட்ட வச்சு நீங்க உங்களுடைய முதல் கான்டெஸ்ட்ட இலவசமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சின்னசாமி ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டா இருக்கும். நெறைய முறை நம்ம அத பார்த்துருக்கோம். பட் இந்த சீசன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, கொஞ்சம் லோ ஸ்கோரிங் கேம் கூட வந்திருக்கு. ஸ்லைட்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்து இந்த கிரவுண்ட்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்பாவும் இருக்கு. ஸோ சின்ன பவுண்டரி தான். பட் ஸ்டில் வந்து இந்த சீசன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஹை ஸ்கோரிங் கேம் நம்மளால பார்க்க முடியல. ஸோ இந்த மேட்சும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பவுலர்ஸுக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கிறதுனால டெஃபினட்டா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்படுத்த முடியும் இந்த பிட்ச்ல. 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம். தீபக் கூட மோஸ்ட்லி டிராப் பண்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஒரு பெரிய அளவுல வந்து இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தல. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா வன்ஷ் பேடி மாரி பிளேயர்ஸ் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்ல வேற யாராவது எக்ஸ்ட்ரா பவுலர்ஸுக்கு போறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் யார எடுத்தாலுமே பெருசா நம்ம டீம்ல எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவேன். மத்த சைட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரேவிஸ், ஷேக் ரஷீத் முதல் மேட்ச் ஒரு 30 அடிச்சாரு. அதுக்கப்புறம் மும்பையோட ஒரு 20 பிளஸ் ரன்ஸ் அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து சுத்தமா ஃபார்ம்ல இல்லாத மாரி தான் ஆடிட்டு இருக்காரு. சாம் கரன் ஒரு நல்ல கம்பேக். டெஃபினட்டா சேப்பாக் பிட்ச விட இந்த பிட்ச்ல சாம் கரனுக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். பேட்டிங் ஆடுறதுக்கும் சரி, அவருடைய பவுலிங்க்கும் சரி. ஸோ டெஃபினட்டா சாம் கரன் ஒரு நல்ல பிக்கா கன்சிடர் பண்ணலாம். சிவம் துபேக்கு இந்த கிரவுண்ட்ல நல்ல நம்பர்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் வந்து இந்த சீசன் கொஞ்சம் சுமாரா தான் ஆடிட்டு இருக்காரு. அன்சுல் காம்போஜ் அல்லது மத்தீசா பத்திரானா 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க சப்ஸ்டிடியூட்டா வருவாங்க. பவுலர்ஸ் வந்து ஷார்ட்டா ஆடுறாங்க. ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி மெயினா உங்களுடைய பவுலர்ஸ் எல்லாருமே வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஃபுல் ஓவர் கோட்டா. குறிப்பா பத்திரானா, கலீல் அகமது, நூர் அகமது, ஜடேஜா இவங்கலாம் மோஸ்ட்லி அவங்களுடைய 4 ஓவர் கோட்டா போட்டுருவாங்க. ரிமைனிங் அந்த 4 ஓவர் அன்சுல் காம்போஜ் அண்ட் சாம் கரனுக்குள்ள ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்சிபிய பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் மேட்ச் குருணால் பாண்டியாவுக்கு ஒரு பேட்டிங் ப்ரமோஷன் குடுத்தாங்க. ஸ்ட்ரெய்ட்டாவே அவர் தான் வந்து இந்த மேட்ச் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அது ஒரு வின்னிங் நாக் ஆடி குடுத்தாரு. தேவதத் படிக்கல் 1 டவுன்ல வந்துருவாரு. 2 டவுன் ரஜத் பட்டிதாரு. 3 டவுன் குருணால் பாண்டியா மோஸ்ட்லி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருச்சுன்னா, டிம் டேவிட ப்ரமோட் பண்ணுவாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பவுலர்ஸ பொறுத்தவரைக்கும் மேக்ஸ்வெல் மெயின் பவுலர் இந்த டீம்ல. அதற்கப்புறம் வந்து புவனேஸ்வர் குமார் ஷோரா 4 ஓவர் போடுறாரு. டெத் ஓவர்ஸ்லயும் போடுறாரு. அதனால விக்கெட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ரிமைனிங் ஓவர்ஸ் வந்து குருணால் பாண்டியா, எஸ் தயாள், சுயா சர்மா இவங்க போடுவாங்க. ரொமாரியோ செஃபர்ட் கொஞ்சம் அண்டர் யூட்டிலைஸ் தான் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் ஓவர்ஸ் பெருசா போடுறதில்ல அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இவங்க எல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான பிக்கா இருப்பாங்க. ஆர்சிபியோட டாப் ஆர்டர் பேட்டர் அண்ட் பவுலர்ஸ் ஹேசில்வுட் அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் இவங்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஜிஎல் ட்ரை பண்றீங்க அப்படின்னா டீம் டேவிட் மாதிரி பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிம் டேவிட் வந்து 5 மேட்ச்ல 146 ரன் அடிச்சிருக்காரு. ஹேசில்வுட் 4 மேட்ச்ல 8 விக்கெட். அதுக்கப்புறம் கலீல் அகமது, நூர் அகமதுக்கும் நல்ல நம்பர்ஸ் வந்து இருக்கு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்கெல்லாம் ஒரு நல்ல பிக்கா நீங்க கன்சிடர் பண்ணலாம். வென்யூ ஸ்டேட்ஸ் சாரி இது வந்து ஹெட் டு ஹெட்டுக்கான ஸ்டாட்ஸ். இது வென்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட்ல நல்லா ஆடி இருக்க பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது விராட் கோலி ஆப்வியஸா அவர் வந்து இந்த கிரவுண்ட்ல சூப்பரா ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சிவம் தூபே ஸோ அவருக்கு ஒரு நல்ல நம்பர்ஸ் இருக்கு. பத்திரானா அதுக்கப்புறம் நூர் அகமது. ஸோ இவங்களும் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுக்கான ஃபைனல் டீம் வந்து இதான். ஸோ இதில பெருசா மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் பிட்ச்சா தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கலாம். ஹேசில்வுட் பவுலிங் ஆப்ஷன் அவருக்கு கேப்டன் குடுத்துருங்க பவுலருக்கு. ஸோ அத நம்ம வேணா மாத்திட்டு பேட்டர்ஸ் பக்கம் போகலாம். அதே மாரி சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா, குருணால் பாண்டியாக்கு பதிலா பத்திரனா அல்லது கலீல் அகமது எடுத்துக்கோங்க. அது மட்டும் தான் சேஞ்ச். ஸோ பில் சால்ட் ஒரு இன்ஜுரி காரணமா போன மேட்ச் ஆடல. ஸோ மேபி வந்து அவர் வந்து ஆடுறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஷுவரா. ஸோ ஒருவேளை அவர் ஆடலைன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு சொல்றேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.